இந்தாங்க, இந்த ஏட்டுல ஒரு நூலை போடுங்க. சத்தியமா அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்காக நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம். அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இப்போதைக்கு அவ கர்ப்பமா இல்ல. ஆனா எதுவும் நிரந்தரம் இல்ல. இது எப்போ எப்படி வேணாலும் மாறலாம், சொல்ல முடியாது. இல்ல சாமி, அவ எப்பவுமே கர்ப்பமா ஆக மாட்டா. அவளால அது முடியாது. அதை எப்படிமா உறுதியா சொல்ற? அவளும் அவ வீட்டுக்காரரும் இணக்கமா இல்ல. அவ என் பேச்ச கேட்டுதான் இதெல்லாம் பண்ணா. ஆனா இப்போ என்கிட்டயே உண்மையா கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. அவளுக்கு இப்படி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வச்சதே நான் தானே. அதே மாதிரி அத முடிச்சு வைக்கிறதும் நானாதான் இருக்கணும். அது நடக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. அத உன்னால முடிக்க முடியாதுமா. அந்த பொண்ணுக்கு தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கு. அது துணையா இருக்கிற வரைக்கும் அவளை உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. சாமி, அதெல்லாம் அவளுக்கு எதுவும் இல்ல. முதல்ல இருந்திருக்கலாம், ஆனா இப்ப இல்ல. நம்பிக்கை இல்லையா? இப்பவே அவளுக்கு தெய்வ சக்தி துணை இருக்குன்னு உங்களுக்கு நான் உறுதி பண்றேன். உங்க கையை நீட்டுங்க. நீட்டுங்கம்மா. இப்போ நீங்க இந்த பொண்ணுக்கு ஏதாவது கெடுதல மனசுக்குள்ள நினைங்க. அது நடக்கும்னா இந்த கற்பூரம் தானா பத்தி எரியும். நடக்காதுன்னா இந்த கற்பூரம் எரியவே எரியாது. சரிங்க சாமி. கண்மணிக்கு சின்னதா கால்ல அடிபடணும். அத்தை, என்ன அத்தை? எதனா பெருசா கெடுதல் நடக்கணும்னு நினைச்சீங்களா? ஐயோ, அப்படி ஒண்ணு இல்ல கண்மணி. இப்போ நீங்க ராசாத்திக்கு ஏதாவது கெடுதல் நினைங்க. அது நடக்குதா இல்லையான்னு பாப்போம். அந்த ராசாத்தி மாடியில இருந்து வழுக்கி விழுந்து மண்டை உடையணும். நான் தான் சொன்னேன்ல, நீங்க என்ன பண்ணாலும் அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவளுக்கு பூரண தெய்வ சக்தி இருக்கு. அத்தை, எனக்கு இவர் மேல நம்பிக்கை இல்ல அத்தை. இவர் ஏதோ குரலி வித்த காட்டி நம்மளால ஏமாத்த பாக்குறாரு. நான் போறேன் அத்தை. இருமா, ஒரு நிமிஷம் இரு கண்மணி. நீ என்ன நம்பாம போறல்ல? ஓ, நீ வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும். சும்மா அடிச்சு விடாதீங்க. எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க. கண்மணி, அதை தடுக்க முடியாம, அதுக்கு வழி தெரியாம கதறிக்கிட்டு என்ன தேடி வருவீங்க. அப்போ சொல்றேன் நான் யாருன்னு. போங்க. ஐயோ,
ராசாத்தி உண்மையாவே கர்ப்பமா இல்ல. அம்மா, அப்போ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் போய். இனி அவகிட்ட பாசமா இருக்கணும்னு இந்த மாதிரி போய் சொல்லிருக்கா. எனக்கு இந்த விஷயம் கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிய வந்துச்சு. ராசாத்தி கர்ப்பமா மட்டும்தான் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இனியே ராசாத்தி 2 பேருக்குள்ள தாம்பத்திய உறவே இன்னும் நடக்கலன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, இனிய என் பையனா இருந்தாலும் அவ ராசாத்தி கிட்ட இப்படி ஒட்டாம நடந்துக்கிறத நினைச்சா எனக்கு ஆத்திரமா வருது. பாவம், அவளும் ஒரு பொண்ணு தானே. குண்டா இருக்கிற அவளுக்கும் ஆசை பாசம் எதுவும் இருக்காதா? ச்சே, ஒரு பொம்பளையா இனிய மேல எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனா என்ன செய்ய, எனக்கு புள்ளையா பிறந்துட்டா. அதான் நான் பொறுமையா இருக்கேன். அம்மா, சத்தியமா இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். அதெல்லாம் யாரும் வேணாம், நானே பாத்துக்கிறேம்மா. இருப்பா, அவ நிச்சயம் உனக்கு உதவியா இருப்பா. இரு அவளை அறிமுகப்படுத்துறேன். ம். ஷில்பா, ஷில்பா, இவன் தான் இனிய ஃப்ரெண்டு அழகர். ஓ, ஹாய். ஹாய். நமக்கு எல்லா விஷயத்திலயும் உதவியா இருப்பான். பரவாயில்லம்மா, நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணி முடிச்சிடுறோம். ம், நமக்கு காரியம் தானம்மா முக்கியம். யாரு கூட சேர்ந்து பண்றோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. ஒருத்தருக்கு 2 பேரா சேர்ந்து யோசிச்சா வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடியும் இல்லையா? இவன் என்ன பார்க்க காமெடி பீஸ் மாதிரி இருக்கான். இவன் போய் என்ன ஐடியா கொடுக்க போறான் பாப்போம். அம்மா, நீங்க எங்கள்கிட்ட இந்த பிரச்சனையை விட்டுட்டீங்கல்ல, நானும் ஷில்பாவும் சேர்ந்து இதை எப்படி டெவலப் பண்றோன்னு மட்டும் பாருங்க. இனிய ராசாத்தி பத்தின கவலைய நீங்க விட்டுருங்க, அத நாங்க பாத்துக்கிறோம். சரிப்பா, எப்படியாவது ராசாத்துக்கு நல்லது நடக்கிற மாதிரி பண்ணுங்க. அப்புறம் நாம இப்படி பண்ற விஷயம் ராசாத்திக்கு கூட தெரியக்கூடாது. என்ன, புரிஞ்சுதா? ம், ஆ, சரிங்க. சரிம்மா. வா ஷில்பா. ஆ, ராசாத்தி, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்கட்டா? கேளு. ம், சரி, மாடி ரூம்ல போய் பேசலாம். ம். ம். வா ஷில்பா, உட்காரு. ம், சொல்லு ஷில்பா. இல்ல, நீங்க மூச்சுக்கு 300 தடவை மாமா மாமான்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு மாமான்னா அவ்வளவு பிடிக்குமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். என் மாமாவை எவ்வளவு பிடிக்கும்னு வெறும் வார்த்தையால சொல்ல முடியாது. ம், வானம் இருக்குல்ல, அது எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு தெரியாத மாதிரி என் மாமா மேல நான் வச்ச அன்பு அளவில்லாதது. ம். எனக்கு அந்த அளவுக்கு மாமான்னா பிடிக்கும். அப்ப இனியா உங்களை அந்த அளவுக்கு சந்தோஷமா பாத்துக்கிறாரா? பின்ன என்ன, நான் மனசுல நினைக்கிறத அப்படியே வாங்கிட்டு வந்துருவாரு. என்னோட கண்ணை பார்த்தே நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுப்பாரு. ம்ஹும். நான் எதையும் அவர்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்ல, எல்லாமே பார்த்து பார்த்து வாங்குவாரு. நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அத செயல்ல செய்வாரு என் மாமா. ம்ஹும். ஆ? என்ன கிளி பேசுது? அவ சொல்றது புறாவும் பொய்தான். ம், இனிய இவ சொல்ற மாதிரி கொஞ்சம் கூட பாத்துக்க மாட்டான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு தான் இருப்பான். ஆனா இவ தன்னோட புருஷனை விட்டு கொடுக்காம ஓவரா பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கா. இவள அவன்
வாங்க அத்தை, உள்ள போலாம் வாங்க. ம். அத்தை, என்னத்தை யோசிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல கண்மணி, எனக்கு என்னமோ அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி இனியனும் ராசாத்தியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோன்னு தோணுது. அத நினைச்சாலே எனக்கு மனசு ரொம்ப படபடக்குது கண்மணி. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அத்தை. போயும் போயும் அந்த ஜோசியர் சொன்னது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ம். பேசாம வாங்க. அ, கண்மணி, அந்த ராசாத்திக்கும் இனியனுக்கும் எந்த நல்லதும் நடந்துடவே கூடாது. அத்தை, அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காது அத்தை. நான் அவங்கள ஒண்ணு சேர விட்டுருவேனா என்ன? என் கண்மணினா கண்மணிதான். பார்த்து சம்மந்தி, என் பொண்ணு மேல உங்க கண்ணே போட்டுடும் போல இருக்கே. வாங்க. ஆனா சென்ட நான் பூசலையே. எனக்கு என்னமோ மேல மாடியில இருந்து தான் வாசனை வர மாதிரி தெரியுது. என்ன கண்மணி சொல்ற? ஆமா அத்தை, எனக்கு சென்ட் வாசனை அடிக்குது அத்தை. ஏய், என்னடி நடக்குதுங்க? மல்லிகைப்பூ மணக்குது, சென்ட் வாசனை மூக்க தொலைக்குது. அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி இந்த வீட்ல ஏதோ நடக்க போகுதுடி. அம்மா நீ வேற சும்மா இரு. கண்மணி, இத வச்சிரு. போ, மேல போய் என்னாச்சுன்னு பாத்துட்டு வந்துடலாம். ஆ, போய் வச்சுட்டு வா. ஆஹா சம்மந்தி, நாம மோசம் போயிட்டோம் போல இருக்கு. கண்மணி சொன்ன மாதிரி வாசனை மேல இருந்து தான் வருது. சரி வாங்க போய் பாப்போம். வாங்க போய் பார்க்கலாம். வாவ், சோ ஃபைனலி எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு. எல்லாமே கட்டியாச்சு. எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? சரி ஒரு நிமிஷம் இரு, இதோ வந்துடுறேன். இதை போட்டுட்டு ம். ரொம்ப நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம். இதுவும் உனக்கு குறையிற மாதிரி இல்ல? இங்க எல்லாமே இருக்கே. ரூம் ஸ்ப்ரே. கை காட்டு, ஸ்மெல் பண்ணு. எப்படி இருக்கு? இதையெல்லாம் பார்த்தா ஜோசியர் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. ஐயோ ஐயோ அத்தை, அத்தை என்னாச்சு அத்தை? என்னாச்சு அத்தை? அத்தை இது குடிங்க அத்தை. பெரியத்த ரூமுக்கு வரும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பெரியத்துக்கு என்னாச்சு? ஏன் பார்த்தா தெரியலையா? ஏண்டி, தண்ணி கொடுத்து உன் மாமியார் எந்திரிக்கவே இல்ல? அதாம்மா எனக்கும் தெரியல. அதாம்மா எனக்கும் ஒன்னும் புரியல. அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? அது இருக்கட்டும், உன் ரூம்ல என்னடி கோலம் அது? அதான் பெரியத்த, நான் மாமாவை முதல்ல சந்திச்சு இன்னையோட 1 வருஷம் ஆகுதா. அதான் அப்படியே மாமாவை மனசுல நினைச்சுக்கிட்டு வெக்கமா இருக்கு அத்தை. ராசாத்தி, அதான் அத்தை எந்திரிச்சிட்டாங்கல்ல. இனிய வர்றதுக்குள்ள நான் உன்னை ரெடி பண்றேன். வா போலாம். ராசாத்திய உண்மையிலேயே நீ லவ் பண்றவனா இருந்தா
எங்கடா சொல்றா பாப்பா, சொல்றா. இன்னைக்கு என்ன நாளுங்கிறத சொல்றா. என்ன நாள்? உனக்கெல்லாம் தெரியாது. டேய், நானே சொல்றேன்டா, நானே சொல்றேன். என் தங்கச்சி உன்னை பார்த்து இன்னியோட 1 வருஷம் ஆகுது. என் மாமா நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. என்கிட்ட அன்பா நடந்துப்பாருன்னு என் தங்கச்சி எங்க கனவு கண்டுகிட்டு இருக்காடா. நீ வீட்டுக்கு போ, ராசாத்திய சந்தோஷமா பாத்துக்க. டே அறிவு கெட்டவனே, அவ ஆல்ரெடி சந்தோஷமா தானே இருக்கா. ஏய், நீ சொல்ற சந்தோஷம் வேற, நான் சொல்றது வேற. நீ சொல்றது எதுவுமே புரியலடா. டேய், நீ வீட்டுக்கு போ, அப்புறம் உனக்கே தானா புரியும். இங்க பார், வீட்டுக்கு போய் ராசாத்தி எது கேட்டாலும் ஆமா அப்படின்னு தான் சொல்லணும். ஏதாவது மாத்தி இல்லைன்னு ஏதாவது பேசுன அப்புறம் நீ என்ன வேலூர்லயோ இல்ல மதுரையிலயோ தான் பார்க்க வேண்டியிருக்கும். சரிடா, நீ சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன். சரி, நான் ஏன் உன்னை வேலூர்லயோ மதுரையிலயோ பார்க்க வரணும்? டேய், என் தங்கச்சிய மட்டும் நீ சந்தோஷமா வச்சுக்கல, உன்னை கொலை பண்றதுக்கும் தயங்க மாட்டேன். அதத்தாண்டா அப்படி சொன்னேன். இப்பதான் ராசாத்தி உன் மாமா நினைச்ச மாதிரியே நீ இருக்க. ராசாத்தி, உன் இனியனை உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு சொல்றியா? நான் வாழறதே அவருக்காக தான். என் நினைப்புல, மூச்சு காத்துல, எல்லாத்துலயும் என் மாமா நிறைஞ்சிருக்காரு. உன் மாமான்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? அம்புட்டு ஆசையா இனிய மேல? முதல்ல இனி எனக்கு ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு விசாரிங்க. இது இப்படியே விடக்கூடாது அத்தை. ராசாத்தி, இனிய வர வரைக்கும் நல்லா வெக்கப்பட்டுக்க. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நீ வெக்கப்பட்ட காரியம் கெட்டுரும். நான் சொன்னது புரிஞ்சுதா? இங்க பாரு, இனிய உங்ககிட்ட பேசுறதுக்கு வெக்கப்பட்டு நடக்கிறது எதுவுமே தெரியாத மாதிரி கூட காட்டிப்பாரு. நீ தேவையில்லாம ஏதாவது கேட்டு அவரை மூட் அவுட் பண்ணிடாத, சரியா? இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ தான் அவரை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும், சரியா? கண்மணி, போன் லைன் கிடைக்கவே இல்ல. அத்தை, இப்ப புரியுது. இங்க ஒரு டிராமா நடக்குதுன்னு தெரியுது. வீட்ல அந்த மங்கையத்தையும் காணும், இனியனையும் காணும். போன் அடிச்சாலும் இனிய போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்கேயோ இடிக்குது அத்தை. சம்மந்தி, நீங்க நடக்கிறதையும் நீங்க பேசுறதையும் பார்த்தா எனக்கு என்னமோ அந்த ஜோசியர் சொன்னது பழிச்சிரும் போல இருக்கு. பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாதம்மா. அப்படி எதுவும் நடக்க கூடாதுமா. எதுவும் நடக்காது கண்மணி. அந்த ராசாத்தியையும் இனியனையும் நான் ஒண்ணு சேர விட மாட்டேன். சபாஷ் அத்தை, அப்படி சொல்லுங்க. வாசல்லையே நின்னு அவனை வெளியில அனுப்புறேனா இல்லையான்னு பாருங்க. வா. என்ன பிரிமா, இங்கேருந்து கிளம்பிட்டீங்களா? நான் வேணா டிராப் பண்ணவா? அத்தை, இனி என்ன பாத்தீங்களா அத்தை?
எப்படி நக்கலா பேசுறான்னு. ஆமா இனியா, இவ்வளவு அவசரமா நீ எங்க போற? இல்ல அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல பெரியமா, எப்பவும் போல கேஷுவலா தான் இருக்கு. நான் தூக்கி வளர்த்த புள்ள தப்ப பண்றப்போ அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. தப்பா? என்ன தப்பு? யார் பெரியமா பண்ணா? போது இனியா, நான் பேசுறது உனக்கு இப்போ வேப்பங்காயா கசக்கலாம். ஆனா அதுக்காக இப்படி எல்லாம் நடிக்க கூடாது. நான் ஏன் நடிக்கணும்? பண்றது எல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத. இங்க நடக்கிறதுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்ல, அத நான் நம்பணும், அப்படிதானே? இது யாரோட பிளான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். பெரியமா, இங்க ஏதேதோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. இனியா நெல்லு, இங்க பாரு, நீ தப்பு பண்ணிருக்க இனியா. தப்பா? ஐயோ, சம்மந்தி பேசுறது எனக்கே புரியல, அப்புறம் எப்படி இந்த தம்பிக்கு புரியும்னு தெரியலையே. ஹலோ ஹலோ ஷில்பா, இனிய வந்துட்டானா? இனியன வீட்டுக்குள்ள விடாம மரகதமும் கண்மணியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அடியே ஷில்பா, வேடிக்கை பார்க்காத, உடனே களத்துல இறங்கு. இங்க பாரு, உன் பக்கத்துல கல்லோ கட்டையோ என்ன கிடக்குதோ அத கையில எடுத்துக்க. அடியே ஷில்பா, என் தங்கச்சி ராசாத்தி வாழ்க்கையில யாரெல்லாம் குறுக்க நிக்கிறாங்களோ, முக்கியமா அந்த மரகதம் தான் நிப்பா. அதனால அவளை டார்கெட் பண்ணி அவ தலையிலேயே போடு. சரி, மத்ததெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன். சீக்கிரம் நான் சொன்னதை செய்யு. அவளுகளை தடுக்க விட்டுறாத. சரி, ஓகே. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் சொன்னதை செய். டேய், வண்டி ஏறா, சீக்கிரம் வண்டி ஏறா. நீ வீட்டுக்கு போ, நேரா போ 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 போ. சரிண்ணே, வண்டிய சீக்கிரம். எவன் வந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். போ போ, சீக்கிரம் போ. முதல்ல டேப்லெட் சாப்பிடுங்க அத்தை. சாப்பிடுங்க. டேப்லெட் ஒரு கேடு. ஐயோ அனி, அனி, பெரியமா உள்ள கூட்டு போங்க. அத்தை, நீ போ, இங்க இருந்து நீ போ. பெரியமா, நீங்க எதுவும் போக சொல்ல போறாதீங்க. தேவையில்லை. பெரியமா, போ. நான் சொல்றது கொஞ்சம் பெரியமா, உள்ள வாங்க, உள்ள போய் பேசிக்கலாம். அம்மாடி, என்னாச்சு? அத்தை, சமந்தி, வலிக்குதே, கண்மணி, வலிக்குதே, கை வலிக்குது. ஐயோ, விடுங்க, ரொம்ப வலிக்குதே. பெரியமா, எல்லாம் உங்களாலதான். சும்மா தேவையில்லாம கோபப்பட்டு இப்போ பாருங்க, அத்தைக்கு அடிபட்டுருச்சு. ஏதா தொட்டி நான் மண்டையில விழுந்துச்சு, கையில தானே விழுந்துச்சு. இது போய் இப்படி கத்திக்கிட்டு சின்ன அடிதான். போங்க, ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க, போங்க. ஐயோ, ஆளை மாத்தி போட்டுட்டோமே. ரொம்ப அடிபட்டுருச்சு. பெரியமா எங்க அடிபட்டுச்சு? பெரியமா எங்க அடிபட்டுச்சு? ஐயோ, டேய், உங்களுக்கு அடிபட்ட உடனே என் மனசு தாக்கல பெரியம்மா. உங்களுக்கு அதான் வண்டி எடுத்து வந்திருக்க பெரியம்மா. பெரியம்மா, ஆனா அடிபட்டாலும் அழகு குறையாம, மேக்கப் கலையாம அப்படியே கோலாகலமா இருக்கீங்களே பெரியம்மா. பெரியம்மா, நீங்களா பெரியம்மா நம்ம ஊர்ல ஐந்தாடி. என்னாச்சு உனக்கு? என்கிட்ட வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? இங்க பாரு, அடி எனக்கு படல, சம்மந்திக்குதான். சம்பந்திக்கா? ஐயோ, ஆள் மாறி போச்சா? பர்ஃபார்மன்ஸோட ஓவரா பண்ணிட்டு ஆளை மாத்தி போட்டுட்டியே. ஐயோ அத்தை, நீ ஏதே குறுக்க வந்த? ஐயோ, இனியா போடா, உள்ள போடா போடா. பெரியமா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு உள்ள போயிட்டு இருக்க. வெளிய போடா. அவனையே பெரியம்மா, அவனையே தடுக்கிறீங்க. டேய், கருவா விடுடா. திமிரா உனக்கு? எதுக்கு இப்படி குறுக்க வந்து நின்னுட்டு இருக்க? ஒழுங்கா போயிடு, இல்லன்னா உன்ன. பெரியம்மா, என் வம்சத்தை அழிச்சிராங்க. ஐயோ, இனியா போடா, போடா, நிக்காத போடா. போட்டு காலை விடுடா, பாருங்க, விடுடா. வாங்க வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போடா. நடுவுல. சம்பந்தி, ஐயோ, அங்க. ஐயோ, அத்தே, அங்க குடுவாம உட்கார்ந்துக்கத்தே. இந்த மாதிரி குடுவாம அப்படியே உட்கார வச்சுறேன். சீக்கிரம் ஏறுங்க. வண்டி எடு, வண்டி எடு. ஏறுங்க, நான் ஏறுங்க. ரூமியா அலங்காரம் பண்ணி அமர்க்களம் படுத்திருக்கே, அது ஏன்? இது வேற கேள்வி கேக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அது வந்து நான் ராசாத்திய முதலா பார்த்து நீயோட ஒரு வருஷம் ஆகுது. அதான் அதை செலிப்ரேட் பண்ணதான் இவ்வளவு பெரிய செட்டப். எப்படி இருக்கு டோரா? இனியா, உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ப முடியலையே. ஏய் டோரா,
தேவையில்லாம என் நேரத்தை வீணடிச்சு என்ன டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன். என்ன மாமா ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன குழப்பம்? இல்ல ராசாத்தி, இந்த டோரா அதை இதையும் பேசி என்ன வம்புக்கு இழுத்துச்சா? தேவையில்லாம என்ன குறை சொல்லி திட்டிச்சு. ஏய் போட்டு கொடுக்காதப்பா. ராசாத்தி, என்ன மாமா? கைய காட்டு. அது டோரா என்ன திட்டிக்கிட்டே இருந்துச்சா, திடீர்னு நீ தேவதை மாதிரி வந்து நின்னியா, உன்னை பார்த்ததே எனக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. போங்க மாமா. ரசதி, மனசு திறந்து நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமா. நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை உண்மையா நேசிக்கிறேன் ரசாதி. அது எனக்கு தெரியும் மாமா. அப்படியா? நான் என் மாமா பத்தி யார் என்ன சொன்னாலும் நம்பவும் மாட்டேன், யாருக்காகவும் என் மாமாவை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். முதல்ல பார்த்தப்போ அவ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா? மாமா டக்குன்னு பதில சொல்லி டோரா மூஞ்சில கரிய பூசுங்க மாமா. கேட்க கூடாது கேட்டு டோரா தான் ரசத்தி என் முகத்துல கரிய பூச்சிருக்கு. இதை எப்படி சொல்லுவேன்? என்ன இனியா பேச்சு காணோம்? அது மாமா சரியா பதில் சொல்லி டோராக்கு ஷாக் கொடுங்க மாமா. டோரா தான் எனக்கு ஷாக் கொடுத்துருக்கு. அது எப்படி நோஸ் கட் பண்றது? ரசாத்தி, இன்னைக்கு வெளியே அலைஞ்சு தெரிஞ்சதுனால பழசெல்லாம் மறந்து போச்சு. அதனால நீ என்ன பண்றனா, மாமாவுக்கு ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? சரி மாமா. ஏப்பா இனியா, வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சா பழசெல்லாம் மறந்து போயிடுமா? இது என்னப்பா புது கதையா இருக்கு? டோரா விளையாடினது போதும். மாமா காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டாருன்னா நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் டான் டான்னு ஆன்சர் பண்ணுவாரு. காஃபி உனக்கு இல்ல, மாமாவுக்கு. மாமா காஃபி. காஃபி உன்ன மாதிரி அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது இங்க இருக்கட்டும். இப்ப கேளு ராசாத்தி, எதுவா இருந்தாலும் மாமா சும்மா டான் டான் டான்னு பதில் சொல்லுவேன். என்ன மாமா கேட்கணும்? இப்ப எதுவும் தெரியாத மாதிரி பேசு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டோராவோட சேர்ந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்டியா இல்லையா? அத சொல்றீங்களா மாமா?
மறந்தே போச்சு. ம், நீ மறக்கலாம் ராசாத்தி. ஆனா இப்ப நான் அதை உன்கிட்ட சொல்லியே ஆகணும். ம், சரி மாமா. முதல்ல நீங்க என்ன பார்த்தப்போ நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ராசாத்தி இப்படி கேட்டுட்ட? அந்த நாளை என்னால மறக்க முடியுமா? அன்னைக்கு ப்ளூ கலர் சுடிதார், ஆரஞ்சு கலர் துப்பட்டா போட்டிருந்த, கரெக்டா? கரெக்ட் மாமா. மாமா எப்படி மாமா கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க? என்னால நம்பவே முடியல மாமா. எல்லா புகழும் டோராவுக்கு. வாங்க மாமா, ஏங்க? வாங்க மாமா. காஃபி உனக்கு இல்ல, மாமாவுக்கு. ம். மாமா காஃபி. ம். அடடடடடடடடடா. காஃபி உன்ன மாதிரி அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. ம். இது இங்க இருக்கட்டும். இப்ப கேளு ராசாத்தி, எதுவா இருந்தாலும் மாமா சும்மா டான் டான் டான்னு பதில் சொல்வேன். என்ன மாமா கேட்கணும்? ஆ? இப்ப எதுவும் தெரியாத மாதிரி பேசு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டோராவோட சேர்ந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்டியா இல்லையா? அத சொல்றீங்களா மாமா? மறந்தே போச்சு. ம், நீ மறக்கலாம் ராசாத்தி. ஆனா இப்ப நான் அதை உன்கிட்ட சொல்லியே ஆகணும். ம், சரி மாமா. முதல்ல நீங்க என்ன பார்த்தப்போ நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ராசாத்தி இப்படி கேட்டுட்ட? அந்த நாளை என்னால மறக்க முடியுமா? அன்னைக்கு ப்ளூ கலர் சுடிதார், ஆரஞ்சு கலர் துப்பட்டா போட்டிருந்த, கரெக்டா? கரெக்ட் மாமா. மாமா எப்படி மாமா கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க? என்னால நம்பவே முடியல மாமா. எல்லா புகழும் டோராவுக்கு. வாங்க மாமா, ஏங்க? வாங்க மாமா. அதுக்கு இந்த ஒரு வாரம் கொடுத்தா போதும் தாயே. அவளை அம்மாவா பார்க்க எந்த கஷ்டத்தையும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். அபிராமி குங்குமத்தாய், 1000 கண்ணுடையாளே, என் ராசாத்தி அம்மாவானா மட்டும்தான் அவளுக்கு இந்த வீட்டுல கௌரவம், மரியாதை, வாழ்க்கை எல்லாமே. உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற என் ராசாத்திய கைவிட்டுறாதம்மா. தடை இல்லாம நல்லபடியா அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்து அவ வாழ்க்கையில குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும். உங்ககிட்ட ஒன்னு சொல்லலாம்னு எனக்கு தோணுது தாயி. சொல்லுங்க சாமி. நீங்க என்ன நினைச்சு வந்தீங்களோ அதுக்கு நிச்சயம் ஒரு விடுவி காலம் வரும் தாயி. சாமி, என் விருப்பம் எல்லாம் என் மருமக நல்லா இருக்கணும். ம். அவளை சீக்கிரம் அம்மாவா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். நம்ம மனச அவ தெரிஞ்சுக்குவா. ஆனா காலம் வரும்போதுதான் அவ கஷ்டத்தை முடிச்சு வைப்பா. அது வரைக்கும் பொறுமையா இரு தாயி. சாமி, அப்ப ராசாத்திக்கு உடனே நல்லது நடக்காதா? நான் அப்படி சொல்லல தாயி. எது நடந்தாலும் அவ பேரை சொல்லிட்டு அமைதியா போங்க. ஏன்னா அவ கணக்கு அவளுக்கு தான் தெரியும். அம்மா, இந்த கோவிலோட விசேஷமே ஒரு இரவு தங்கி இருந்து அம்மனை நினைச்சா புயல் மாதிரி வர்ற பிரச்சனையெல்லாம் தெண்டலா போயிடும். நல்லது சாமி. மா, முதல்ல உட்காரு வா. மா, வலி அதிகமா இருக்கா? பரவாயில்லையா? எனக்கு என்னடி, நான் நல்லா தான் இருக்கேன். கண்மணி, நீயும் சம்மந்தியும் தான் ஒரு மாதிரியா இருக்கீங்க. சம்மந்தி, ஏன் சம்மந்தி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? அசிங்கப்பட்ட பிறகு அவங்க என்னத்த பேசுவாங்க? கண்மணி,
துக்கத்துல ஏதோ சொல்லிட்டேன் அத்தை, என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டி என்ன அசிங்கம், என்ன துக்கம், அப்படி என்ன நடந்துச்சுங்க? நீ வேறம்மா, ஏன் அத ஞாபகப்படுத்துற? என்ன நடந்துச்சுன்னா, அத்தை போதும், நிறுத்துங்க அத்தை. பெரியமா நீங்களா? அது வந்து இனியா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் கதவு தட்டினேன். கதவை தட்டினீங்களா? சத்தமே கேட்கலையே. சரி பெரியமா, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். எனக்கு தூக்கம் வருது. சம்மந்தி, நடந்ததை நீங்க சொல்லிட்டீங்க. இனி என்ன நடக்கணுங்கிறத நான் சொல்றேன். ஒன்னும் புரியலையே சம்மந்தி, நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த கோகிலா எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்கா. அந்த இனிய ராசத்தியோட விதிய நான் மாத்தி எழுதி காட்டுறேன். மா, புரியுற மாதிரி சொல்லுமா. சம்மந்தி கிட்ட வாங்க, நல்லா கேட்டுக்கங்க. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இந்த பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு பாருங்க, ஆமா, அத நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ராசாத்தி ரூம்ல ஏசி இருக்குல்ல, வெளியில இருந்து அந்த பூச்சி மருந்து அடிச்சா ராசாத்தி ரூம் ஃபுல்லா பூச்சி மருந்து பரவிடும். பூச்சி மருந்தா? அந்த நெடி தாங்க முடியாம ராசாத்தியும் இனியனும் தானா துள்ளி குதிச்சு வெளியில ஓடி வந்துருவாங்க. அத்தை, என்ன அத்தை இன்னும் வராம இருக்காங்க? கொஞ்சம் பொறு கண்மணி, நிச்சயம் வருவாங்க. அத்தை, இன்னுமா ராசாத்தி ரூம்ல பூச்சி மருந்து நெடி ஏறல? நாம கதவை தட்டினப்பவே மெய் மறந்து இருந்தாங்க. ரூம்ல பூச்சி மருந்து நெடி இருக்கிறது மட்டும் உடனே தெரிஞ்சுக்குவாங்களா? இரு, வருவாங்க. ம். கண்மணி, வர லேட் ஆகும் போல. எனக்கு ஒரே வேக்காடா இருக்கு. கீழே போய் ரூம்ல உட்காருவோம். எப்படி இருந்தாலும் அந்த ராசாத்தி கீழே தானே ஓடி வரணும். அங்க வச்சு அவளை பாத்துக்கலாம். ஆமா அத்தை, அதுவும் சரிதான். வாங்க போவோம். வா. என்னாச்சு அத்தை? என்னன்னு தெரியலையே. கண்மணி, என்ன? அத்தை, வெளியே போலாம் வாங்க அத்தை.